ஏன் காட்சி அழுதுகிட்டே இருக்கீங்க? லட்சுமி, உன் புருஷன்கிட்ட சொல்லி என் மகனுக்கு திரும்பவும் வேலை கொடுக்க சொல்ல மாட்டியா? ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறானா? போன வாட்டி இப்படிதான் திடீர்னு வேலை விட்டு வந்துட்டானா. என் புருஷன் கூட வருத்தப்பட்டாரு. இனி அப்படியெல்லாம் செய்ய மாட்டா லட்சுமி. உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. என் குடும்பத்தை வாழ வைக்க மாட்டியா? அழாதீங்கக்கா. அவரும் இவனை நம்பி வேலையை விட்டுட்டாரு. இனி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க, எப்படி வேலை கொடுக்க சொல்றேன். சேலம் பேங்க் வரவு ரூபாய் 3000. அப்புறம் கள்ளக்குடி தம்புசாமி 10 ரூபாய் 2000. பழையபடியும் இந்த உத்தியோகம் உயிரை வாங்குதே. பழைய பேப்பர் இருக்கா? பழைய பேப்பர் ஓட்ட ஒரு தெளியம் விட்டாலே பழைய பேப்பர் இருக்கா? பழைய பேப்பர். ₹5 2 நாளுக்கு இருக்குமா? ஒரு நாளைக்கு 2 வேளை தேங்காய் கலந்து சாப்பிடணும். உப்பு, புளி, பருப்பு, நெய், எண்ணெய், மோர் இதெல்லாம் சேர்க்கப்படாது. ப்ரொஃபசர் ஐயா கிட்ட சொல்லுங்க. வைத்தியர் ஐயா ஒரு பத்திய சொன்னாரு. சுருக்கமா சொன்னாக்கா சோத்தையும் தண்ணியும் தவிர வேற ஒண்ணுமே கூடாதான். அப்பா, ஷேக்ஸ்பியர் சரித்திரம் உங்ககிட்ட இருந்ததே, அத லைப்ரரியில் காணோமே. அது சந்திரகாசனிடம் இருக்கிறது. அப்பா, இதை பாருங்கள். என்ன? களைப்பிலா மனித வாழ்வின் கனிவையே கண்டார் அங்கே, சித்திரம் வடித்த கண்ணாள் சிலை நிகர் மேனியாளை முத்திடக் குனிந்த அண்ணா முகம் ஒரு மலரே அம்மா. அருமையாக இருக்கிறது அம்மா கவிதை. ஆனால் பாதிதானே இருக்கிறது. பாதி கவிதை முடிக்க முடியாமல் திண்டாடினேன் அல்லவா? இது சரியாக இருக்கும் போல இருக்கிறதப்பா. அம்மா அம்மா வேண்டாம், நாம சொந்தமாகவே கற்பனை பண்ணுவோம். இந்த இரவல் வியாபாரமே நமக்கு வேண்டாம். அதுக்குன்னு தான் சில பேர் இருக்காங்களே, மருந்து வடிச்சது மசாலோட வடிச்சதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கிறதுக்கு. இது நல்லா இல்ல மங்கு. இது மருந்து மடித்ததுதான், ஆனால் விருந்து கொடுக்கிறது அறிவுக்கு. மங்கு, இந்த பேப்பரை உனக்கு வைத்தியர் தானே கொடுத்தார்? ஆமா, ஆனா அவருக்கு கவிதை எல்லாம் எழுத தெரியாதே. கையெழுத்து போடுறதுக்கே 1/4 மணி நேரம் ஆகுங்களே. அவர் எழுதினார் என்றா சொன்னேன். நீ உடனே வைத்தியர் வீட்டுக்கு போய் இந்த பேப்பர் அவருக்கு எங்கே கிடைத்தது என்று விசாரித்து இதை எழுதியவரை கையோடு அடைத்து வா. சரிங்க. வணக்கம். வணக்கம். அமருங்க. நீங்கள் அழைத்ததாக உங்கள் வேலையால் சொன்னார். ஆமா, திடீரென்று உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை ஒரு சந்தர்ப்பம் தூண்டிவிட்டது. உங்கள் கவிதையை படித்தேன். இது நீங்கள் எழுதியதுதானே? ஆமாம். இது உங்களுக்கு எப்படி கிடைத்தது? போகக்கூடாத இடத்துக்கு போய் வரவேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டது. கவிஞரே, வார்த்தைகள் தாவி விழுகின்றன. கருத்துக்கடலிலே பிறந்த அந்த முத்துக்களை நீங்கள் தொடுத்த முறை மிக அருமை. என் வாழ்நாளிலேயே முதலாக சந்தித்த ஒரே ஒரு ரசிகர் நீங்கள்தான். எழுதத் தொடங்கியது முதல் பாராட்டை கண்டதே இல்லை நான். பைத்தியம் என்றே ஒதுக்கினார்கள் பலரும். உங்களிடம் ஒன்று சொல்ல நினைத்தேன். நீங்கள் ஒரு நாடகம் எழுத வேண்டும். இப்படி யாரும் கேட்காமலேயே ஏராளமாக எழுதியிருக்கிறேன் நான். உங்கள் நிலைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நிறைய எழுதுங்கள். அத்தனையும் அரங்கேறும். கவலை வேண்டாம். என்னால் பேச முடியவில்லை. நீங்களே சொல்லுங்கள், எவ்வளவு எழுத வேண்டுமோ எழுதுகிறேன். இருமனம் என்பது பற்றி ஒரு நாடகம் எழுதுங்கள். மனிதர்களின் சபலத்தை குறிப்பதாகவும் இருக்கலாம்.
விரைவில் நாடகத்தை எழுதி முடிக்க வேண்டும். என்ன வார்த்தையம்மா இது? செய்வார் பெரியார் என்ன? டேய் மங்கு, என்ன எல்லாத்திலையும் குறுக்கிடுற? இவன் நம் வீட்டில் வேலை பார்க்கிறவன். அப்படியா? கொஞ்சம் படித்திருப்பார்க்கிறதே. கொஞ்சமா? இம்மென்னு முன்னே 700 அம்மென்றால் 1000 பாட்டாகாதோ? சும்மா இருந்தால் இருப்பேன், எழுந்தேனே ஆகில் பெருங்கால மேகம். போயிட்டு வரவா? போயிட்டு ஜாக்கிரதையா வா. போயிட்டு வர. அம்பி, பணத்தை பத்திரமா கொண்டுட்டு வரணும். தெரியுமா? சரிப்பா, வர்றேன். வாடா ராஜா, வாடா கண்ணு, வாடா கண்ணு. இவன் உங்க மகன்? ஆமா. இப்ப வந்துடுவாங்க? வந்துருவான். வந்தவன கூட்டிட்டு போலாம்ல? ஓ, கூட்டிட்டு போலாம். இல்ல இல்ல, இவன் மகன் இல்ல. இல்ல, அவனுக்கு பைத்தியம் இல்ல. இல்ல, இல்ல, பைத்தியம் இல்ல. நினைவிலே பேதமில்லை, பிரிவென்றால் வாழ்வும் இல்லை. நினைவிலே பேதமில்லை, பிரிவென்றால் வாழ்வில்லை. இனி என்றும் பிரிவில்லை, இனி என்றும் பிரிவில்லை, பிரிந்திடில் உயிரில்லையே. காதலிலே களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். லலா 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 காதலிலே. இருவரே காணும் இன்பம், புலனிலே காதல் ஒன்றே. இருவரே காணும் இன்பம், உலகிலே காதல் ஒன்றே. இனி என்றும் பிரிவில்லை, இனி என்றும் பிரிவில்லை, பிரிந்திடில் உயிரில்லையே. காதலிலே களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். லலா 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 காதலிலே. அனார்கலி, அனுப்பொழுது உன்னை விட்டு அகலாதிருக்க மார்க்கம் ஒன்று தேடுகிறேன், கிடைக்கவே இல்லை. நீங்களோ போர் வீரர், உங்களுக்கு தெரியாதா என்ன? உலகத்திலே நிரந்தரமான சமாதானம் நிலைத்த பிறகுதான் வானத்திலே வல்லூர்களுக்கு பதிலாக வெண்புறாக்கள் வட்டமிடம் நிற்க முடியும், இல்லையா கண்ணாளா? ஆனால் இரவு நேரம் கொல்லாமலே விடைபெறுகிறது, நம்மை கொல்லாமலே கொல்லுகிறது. என் செய்வது? அன்பே, புறப்படட்டுமா? ஆமா, கடமை அழிக்கிறது உங்களை. அதை உன் காந்தக்கண் தடுக்கிறது, அதையும் உணர்கிறேன். ஆனால் நாளைக்கு சந்திக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கை
புலம்பும் என் இதயத்துக்கு ஆறுதல் கூறி வாய் உபச்சாரமாக உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். அக்பரது குடநிழலில் சிறு தவறு விளையவும் இந்த ஏழை சிப்பாய் காரணமாக இருக்கக்கூடாது என்றிடையே என் தேவரே. ராஜா மான்சிங். ராஜா மான்சிங்? ஆமாம், அக்பர் சக்கரவர்த்தியின் அமைச்சர், ராஜ நிர்வாகி, கடைத்தளபதி. அக்பரது மைத்துனர் கூட தெரியும் எனக்கு. பிரபு, தங்கள் வருகையால் ஏழையின் குடிசை எல்லையில்லா பெருமை அடைந்தது. ராஜநர்த்தகி, என்னால் உன் குடிசை பெருமையிட்டதென்கிறாய். உன்னால் இந்த மண்டலமே பெருமையடைய வேண்டும் என்கிறேன் நான். நடனமாதனால் நாட்டுக்கு பெருமை தரும் தகுதி எனக்கு என்ன இருக்கிறது? ஒத்தவனின் குலமண்டபத்தில் நான் ஆடும் நடனத்தால் நாடு புகழடைகிறது என்கிறீர்கள் இல்லையா? இல்லை, ஒத்தவனின் குலமண்டபத்தில் மட்டுமே நீ ஆட வேண்டும். என்ன? ஓமகன் சலீமின் உள்ளத்திலும் நீ ஆடக்கூடாது. என்ன? சலீம்? அவருக்கு ஒரு உள்ளம், அதிலே என் ஆட்டம். அதை காட்சியாக்கி காட்ட ஒரு தோட்டம். என்ன சொல்கிறீர்கள்? ஏன் மறைக்கிறாய் அனார்கலி? ஜோடி புறாக்களாக நீங்கள் பாடி மகிழ்ந்ததை பார்த்து விட்டுத்தான் இங்கு ஓடி வந்திருக்கிறேன் நான். சரிதான். அக்பர் பாதுஷாவின் அதிகாரத்திலே காதல் புரிவது கடுமையான குற்றம் என அவசர சட்டம் ஏதாவது இறக்கவில்லை. ஆனால் அப்படி காதல் புரிவோரின் தகுதி பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. காதலுக்கு தகுதி நடன பெண்ணும் நாடு காக்கும் போர் வீரனும் நேசிக்க கூடாது. அவன் போர் வீரன் அல்ல, புவியாளும் மன்னன், அக்பரின் திருமகன், இந்த அவனிக்கே அதிபதி. சலீம், 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 சலீம். இல்லை, இல்லை, அவர் சலீம் இல்லை. அவர் சக்கரவர்த்தியின் மைந்தர் இல்லை. அவர் சிப்பாய் தான், சிப்பாய். என் சிந்தை கவர்ந்து அவர் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். நாடகம் ஆடாதே. ஒரு நாடோடி பெண் சாதாரண சிப்பாயின் மீது சாகசவலை வீச மாட்டாள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். சக்கரவர்த்தி, சபாமண்டபம், சப்ரகுட மஞ்சம், சாம்ராஜ்ய பவனி, இத்தனை ஒரு கண் வைத்தால் பெறலாம் என்ற முடிவு கட்டித்தான் முடிவுடை மன்னர் அக்பரின் செல்வனுக்கு நீ மோகபோதை ஊட்டியிருக்கிறாய். போதும், நிறுத்தும். அக்னி பிழம்பாக போய்விட்ட என் உள்ளத்தில் 1000 தேளன கொட்டாதி. அனார்கலி அன்பு காட்டியது ஒரு சிப்பாயிடம்தான், செங்கோலேந்தியின் மகனிடம் அல்ல. இன்னுமா மறைக்கிறாய் அனார்கலி? மறைத்தது நான் அல்ல, உங்கள் மகுடபதியின் மகன்தான். சிம்மாசன மேரிகளை நான் மதிக்க மாட்டேன் என்பது தெரிந்துதான் இளவரசர் சலீம் இவ்வளவு பெரிய பொய்யை என்னிடம் சொல்லி இருக்கிறார். நடந்தவைகள் நடந்தவைகளாயிருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாயிருக்கட்டும். இந்த அனார்கலி, 1,00,000 பொன் தருகிறேன், எடுத்துக்கொண்டு போய்விடு எங்கேயாவது. இளவரசர் உன்னை மறந்து விடட்டும். பொண்ணுக்காக காதலித்திருந்தால் போய்விடுவேன். நீர் தரும் 1,00,000 என்ன, கோடி கோடியாக என்னை தேடி வந்து கொட்ட குபேரர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களும் சரி, நீர் தரும் இந்த பொண்ணும் சரி, எனக்கு மண்ணுக்கு சமானம், மண்ணுக்கு சமானம். கொஞ்சம் சிந்தனை செய், அமைதியாக. பிறகு பதில் சொல். படைவீரன் என எண்ணி பாசம் வைத்தாய், பாராள்பவன் என தெரிந்ததும் மறந்துவிட வேண்டியதானே உன் கொள்கைப்படி. பெண்ணே, உன் ஸ்தானத்தில் நான் இருந்து இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருந்தால் கட்டாயம் சலீமை மறந்தே விடுவேன். நீர் மறந்து விடுவீர். காரணம், நீர் அனார்கலி அல்லவே. சரி, முடிவாக என்ன சொல்லுகிறாய்? என் அபிப்பிராயத்திற்கு தடை போட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. என்ன? அனார்கலியின் காதல் சுதந்திரம் டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு பணிந்து விடாது. அதையும் தான் பார்க்கிறேன். அனார்கலி, வருக வருக. இளம் மனதை ஏங்க விட்ட ஏந்தனே வருக. அனார், குறித்த நேரத்தில் வரவில்லையே என்று கோபிக்கிறாயா? கொலுமண்டபத்து மனிதர்களுக்கு நேரமாவது நினைப்பாவது. கொலுமண்டபத்து மனிதர்? அப்பப்பா, எவ்வளவு ஆத்திரம்! உன் ஆத்திரத்தில் என் அந்தஸ்தை கூட உயர்த்துகிறாயே. ஆனால் ஏழை சிப்பாய் நான் என்று ஏளனம் செய்கிறாயா? தெரியும் எனக்கு. சென்றல் நடைபேசும் வீரரே, போர் வீரன் அல்ல என் காதலர், புவியாளும் பாதுஷாவின் புதல்வர் என்று. புரிந்து விட்டது. நீங்கள் மூட்டிய புகை மண்டலம் மறைந்து விட்டது. உண்மை உதயசூரியனைப் போல் வழிக்கிளம்பி விட்டது. இல்லை அனார், இல்லை. ஆமா, அப்படித்தான். நீங்கள் சலீம் இல்லைதான், சாமான்யமான சிப்பாய்தான். நீங்கள் ஜரிகை பூ அல்ல, சாமந்தி பூ. நீங்கள் மாளிகையின் வெள்ளி மலர் அல்ல, மனம் வீசும் முல்லை மலர். என் நெஞ்சு கவர்ந்தவர் ஒளிவிடும் தங்க ரோஜா அல்ல, பனி விழும் இன்ப ரோஜா. இளையராஜா அல்ல, இதய ராஜா. அப்படித்தானே சலீம்? அதுபோலத்தானே நான் நம்பி ஏமாற வேண்டும்? ஆனால் நான் சொல்வதை கேட்டேனே பலமுறை. கேடயமும் ஈட்டியும் தாங்கி போர்முனை செல்லும் பட்டாளத்து வீரனடி நான் என்று கூறிய போலி பேச்சை கேட்டேனே பலமுறை. அப்போதெல்லாம் தெரியாதே எனக்கு அந்தஸ்து பேதத்தின் அளவு. தெரிந்திருந்தால் ஆகாயத்து சூரியனுக்காக
இந்த தடாகத்து தாமரை மலர்ந்திருக்காதே. சிறைகொடி காக்கும் பெம்மானின் பிள்ளையே, டில்லி ஆதிபத்தியத்தின் எதிர்கால காவலரே, என்ன விழிக்கிறீர்? திரைமரவில் அனுபவித்த தேன் விருந்து தெவிட்டிய பின் வீசி அறிய வேண்டிய காதல் அமுதம் அந்த தேவை தீர்வதற்கு முன் தடை போட்டு நிற்கிறதே என்று எண்ணுகிறீரா? படை போட்டு வாழும் பாதுஷாவின் மைந்தரே, சிப்பாய் நடைபோட்டு வந்த என்னை ஏமாற்றியது போதும். சென்று விடும், இப்போதே சென்று விடும். ஆனால் நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. ராஜ குடும்பம் என்றால் பயந்து விடுவாயோ என்றுதான் போர் வீரன் என்று புகழ்ந்தேன். பயந்து விடுவேன் என்றல்ல, மறுத்து விடுவேன் என்று, இணங்க மாட்டேன் என்று. சாதாரண மனிதர்களும் செய்ய துணியாத சாகசம் சலீம் பாதுஷா செய்திருக்கிறார். காரணம், அனார்கலியின் மீது அவ்வளவு அன்பாம் அவருக்கு. துள்ளி விளையாடும் புள்ளிமான் மீது அன்பு கொண்ட வேங்கை வெள்ளாடு போல் வேஷம் போட்டு கொண்டு வந்ததாம், பாசத்தை காட்டி நேசத்தை வளர்க்க. அப்படித்தானே பாதுஷா தங்கள் கதையும்? ஆனால் போதும், நிறுத்து. சலீம் வேங்கையும் இல்லை, வேஷம் போடவும் இல்லை. ஆனால் நான் உன்னிடம் என்ன சொல்லி வாதிட்டாலும் நீ நம்ப போவதும் இல்லை. என் உள்ளத்திலே மெல்ல ஒலிக்கும் களங்கமற்ற காதலின் கீதத்தை நீ கேட்க முடியாதபடி கோட்டைச்சுவர் தடுக்கிறது. என் இருதயத்திலே சித்திரமாக அமைந்துவிட்ட என் காதல் ராணி அனார்கலிதான் என்பதை நீ காண முடியாதபடி அக்பரின் மகன் என்ற திரை மறைக்கிறது. ஆகவே என் பேச்சும் பெருமூச்சும் உன் காதில் விடாது. அனார்கலியின் ரோஜா பாதங்களின் அருகே சலீம் சவமாக கிடப்பதே விரும்புகிறான் என்பதை இப்போதே செயல் மூலம் காட்டிவிடுகிறேன். உங்கள் இருவரையும் கைது செய்யும்படி அக்பர் பாதுஷா உத்தரவு. மான் சிங். ஆமாம், அக்பர் ஆட்சி அப்படித்தான் ஆணையிடுகிறது. சலீமும் அனார்கலியும் குற்றம் சாட்டப்பட்டனர். இருவருக்கும் அக்பர் பாதுஷா மரண தண்டனை விதித்தார். அரச பரம்பரை அஸ்தமித்து விடக்கூடாது என்று எண்ணிய ராஜா மான்சிங் அக்பரோடு வாதாடி சலீமை மட்டும் விடுவித்தார். அனார்கலியை உயிரோடு சமாதி வைக்க வேண்டும் என்று ஆசை பிறந்தது. செய்தி கேட்டு சலீம் ஓடினான் காதலியை மீட்க. தன் கண்மணியை மீட்க ஓடியவன் கண்டதென்ன? அனார், அனார், அனார்! மறைந்து விட்டாயா என் மாசற்ற ஜோதிமலையே, பெண்ணிற் பெரும்பொருளே, பேரழகின் பிறப்பிடமே! என் கண்ணீர் படாமல் உன் கட்டழகை கல்லறைக்குள் மறைத்து விட்டார்களா மாபாதிகள்? காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, கவிஞர்களின் தொடுத்திட இயலா கற்பனை ஆரமே! சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்கொட்டி மூடினரோ கல்லினும் வலிய மனமுடையோ? அனார்கலி, காதலி, அனார்கலி! பாவிகளே, என் அனார்கலியை அழித்து விட்டீர்கள். என் இதய ஜோதியை அணைத்து விட்டீர்கள். அமர வீணையை உடைத்து விட்டீர்கள். அனார்கலியை கொன்று விட்டீர்கள். காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகியை கல்லறைக்குள் மூடிவிட்டீர்கள். அவள் அழகை மறைத்தீர்கள். ஆனால் அற்ப சந்தோஷக்காரர்களே, அவளை சலீமின் நெஞ்சத்திலிருந்து எடுத்தறிய யாருக்கும் திறனில்லை, யாருக்கும் துணிவில்லை. நாடோடியாம் அவள், நாடாள வேண்டியவனாம் நான். என் சுட்டு விரல் அசைவுக்கு 8 திக்கும் பணியுமாம். படைபல உண்டாம் எனக்கு, தடைபல கடக்கலாமாம் நான். பெரிய ஊர் போல அரண்மனை, பிரம்மாண்டமான கோட்டை, எடுபிடி ஆள் அம்பு யானை சேனை ஏராளம் ஏராளம். மணிமுடியுண்டு, பணிபுரிய பலர் வருவர். மந்தமாறுத வேண்டுமா அதற்கோர் போலை, நீந்தி விளையாடவா அதற்கோர் நீரோடை. பட்டு விரித்த தலையிலே பாதம் பட்டால் நோகுமே என்று கவலைப்பட கணக்கற்றோர். முட்டு விரித்த மல்லிகை நல்லதா முல்லை நல்லதா மஞ்சத்தில் பரப்ப என்று யோசிப்போர் ஆயிரம் ஆயிரம். இவ்வளவும் இருந்தென்ன, இத்தனை சுகமும் கிடைத்தென்ன? இதயத்தில் குடியேறிவிட்டவளை ஏற்றுக்கொள்ளும் உரிமை கிட்டாத எனக்கு, விரும்பியவளை அடைந்திடும் சுதந்திரம் இல்லாத எனக்கு இவ்வளவு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அரண்மனை ஏன், ஆடம்பரம் ஏன், அரச வாழ்வு ஏன், என் ஆணை கேட்க 1000 ஆட்கள் ஏன், ஏன், ஏன்? அனார்கலி, உன்னை அடைய முடியாத இந்த பாவிக்கு இத்தனையும் ஏன்? உன்னை உயிரோடு சமாதி வைத்ததை தடுக்க முடியாத இந்த அடிமை ராஜகுமாரனுக்கு ராஜ்யம் தான் ஏன்? நீ இல்லாத பூமியில் என் அன்பே எனக்கு வாழ்வுதான் ஏன்? அக்பரின் மகன் ஒரு நடனமாதை காதலிக்க கூடாதாம். என் கட்டழகியை ஊதியுள்ள கல்லறையே, நீ சொல், ராஜ்ய அந்தஸ்து குறைந்து விட்டதே என்று அவளை நீ விழுங்கி விட்டாய். முஸ்லிம் பாதுஷா அக்பர் ஒரு ராஜபுத்திர ஜோதிபாயை மணந்து கொள்ளலாமாம். அந்த ஜோதிபாயின் மகன் ஒரு நடன சுந்தரியை காதலிக்க கூடாதாம். என் காதலியை விழுங்கியுள்ள கல்லறையே, நியாயம்தானா சொல்? நீ இப்போது வழங்கி இருப்பது நல்ல தீர்ப்பு தானா சொல்? சொல்ல மாட்டாய், சொல்ல மாட்டாய். உனக்கு உயிரை குடிக்கத்தான் தெரியும். இதோ அந்த வேலையை செய், உனக்கு பழக்கமான அந்த வேலையை செய். அல்லாஹ், அல்லாஹ், அல்லாஹ்! காதலே உயிராகி கரை
ககனவாசல் திறந்ததே அநாற்கலி கீரில் முடிந்ததே அவங்க கண்ணீரை நீ தொடச்சிட்ட, நம்ம கண்ணீரை தொடக்கிறது யாரு? டேய், பையனை வச்சுக்கிட்டு தாண்டா பரோபகாரத்துக்கு போகணும். நான் சொல்றத மரியாதையா கேளு. ஒழுங்கான முறையா வேலைக்கு போயிட்டு வா. ஆமா சரிப்பா. மனோகர் வீடு தானா? அப்பா, யாரோ ஒரு பெண்ணு கார்ல வந்து என்ன கூப்பிடறாப்புல இருக்கு. சரி போ. யார பாக்கணும்? மனோகர. யாரவே? மனோகரா? The famous dramatist. நேற்று நடந்த நாடகத்தின் ஆசிரியர். அவனுக்கு உனக்கு என்ன? இல்ல, அவரோட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணும்? தனியா பேசணும். தனியா இந்த மாதிரி அவனுக்கு சொர்ண பொம்மை மாதிரி கொண்டாட்டி இருக்கான். அவன் வேற பொம்பளை தனியா பேச மாட்டான். ஆமா. வணக்கம், கோச்சுக்காதீங்க, இது வந்துட்டேன். வணக்கம். இல்லடா, ஆனா உனக்கு சம்சாரம் இருக்கிறாடா. அவ பேரு காவேரி. அவளை விட அழகான பொண்ணு இல்லடா. டேய் வாருங்கள். வணக்கம். வணக்கம். எங்கே வந்தீர்கள்? உங்கள் புத்தகத்தை இன்னும் அச்சுக்கு கொடுக்கவில்லையா? எந்த புத்தகம்? சுகம் எங்கே? ஓ, அதுவா? பரவாயில்லை. இதுதான் என் விலாசம். இந்த கார்டை கொண்டு போய் கண்ணகி பதிப்பகத்தில் கொடுத்தால் தகவலை செய்வார்கள். ரொம்ப நன்றி. போய் வரட்டுமா? போட்டோ கொடுத்துட்டு போறான். நமக்கு 1000 தேவை இருக்கு. அதற்காக ஒரு பொண்ணு கிட்ட வாங்கியே வாழணும். மனோகர், இது நல்ல இல்ல. மரியாதையா போட்டோ கொடுத்துரு. அது போட்டோ இல்லப்பா, பின்ன என்னவா? கார்டு. அரசாங்க கொடுத்தா. சரிதான். இன்னைக்கு கார்டு கொடுத்தா நாளைக்கு கடுதாச்சி போடுவா, அப்புறம் தந்தி, அப்புறம் கார் அனுப்புவா, அப்புறம் 2 பேரும் ஆகாயத்துல பறப்பீங்க. டேய், இந்த மிஸ்டேக் வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காத. டோய், இந்த பாருடா, உங்க அம்மாட கல்யாணம் பண்ணி 35 வருஷம் ஆச்சு. அவ பாக்குறதுக்கு எப்படி இருந்தாலும் நான் இதுவரையில வேற முகத்தையே பார்த்ததுலடா. விடு அந்த போட்டோவை. விடுறானா? அப்பா, அதை கண்ணகி பதிப்பகத்தில் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நாடகத்தை அச்சிடுவார்கள். பத்தியா பத்தியா பத்தியா? தம்பி, ஆண்டவன் உன்னை அழகா படைச்சிருக்கான். 1000 வேற ஒரு மாடு வந்து பூந்தா பூந்தா. என்ன வார்த்தைப்பா இது? ஒண்ணு இல்லடா, நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. ஒரு கண்ணுக்கு பழுது வந்தாலும் அப்புறம் மனசு தாளா. நீங்க இது நல்லது காலம் அல்ல. எடு இந்த போட்டோவை. விடுறானா? இதாங்க போட்டோ. இந்தாமா, இத கண்ணை மூடிட்டு சுக்கு நூறா கிழிச்சு நெருப்புல போட்டு சாம்பல் எடுத்து தண்ணியில கரைச்சு குடியில ஊத்து போ. திரும்பிப்பா 3000, பராசக்தி 10,000, அசோகன் 6,000, நீலவானம் நித்திரையும் 2,000. சார். போடு பூச்சி சார். பாப்பா சித்ரா தேவி. ஓ, சித்ரா தேவி நீங்க தானா? உட்காருங்க உட்காருங்க. உங்க பேரு? மனோகர். மனோகர், ஆமா 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 சார். அரியரா ஓவல்தின் கொண்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், இதுதான் ஸ்கிரிப்ட். ஆஹா, படிச்சிருக்கேன். கேள்விப்பட்டேன் சார். உங்க எழுத்தாது மார்வலஸ் மார்வலஸ். சித்ரா தேவி கிட்டே சொல்லிட்டேன். 25% உங்களுக்கு ராயல்டி. உடனே செக் டான் 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 அனுப்பிடுறேன். அரியரா இதுல ஒரு கையெழுத்து. மனசுக்குள்ளே திருத்தி பார்க்கிறேன். அப்பா வாடா தம்பி. என்ன கூப்பிட்டான்? என்னதான கூப்பிட்டான்? ஏண்டா ராஜா, நான் எழுதிய சுகமெங்கே இந்த நாடக நூலை விற்க போகிறேன். எங்கடா தம்பி? சந்தையிலையா? சந்தையை போய் வீச கணக்குல நிறுத்தி வைக்க போறான். சுத்த ஓல்டு மாடல். எந்த கம்பெனியிலடா கொண்டு போய் வைக்க போற? கண்ணகி பதிப்பகத்திலப்பா. நாளைக்கு தீபாவளி அல்லவா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லுங்கள், வாங்கி வருகிறேன். தம்பி, எனக்கு 4 கண்ணாடி வளையல் வேணும் தம்பி. அட தருத்திரமே, கேக்குறதுதான் கொஞ்சம் தாராளமா கேடு. கண்ணாடி வளையல் புண்ணாக்கு வருவது. சுத்த ஓல்டு மாடல். இங்க வாடா, இங்க வா. இப்படி உட்காரு. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் குறிச்சுக்கோ. சொல்லுங்கப்பா. சொல்லவா? 100 ஜிலேபி. 100 ஜிலேபி. 100 லட்டு.
100 லட்டு. ஒரு 100 வடை போட்டுக்கோ. எதுக்குப்பா இவ்வளவும்? அட எழுதுறாண்ணா, நாளைக்கு தலை தீபாவளி, இந்த பக்கத்து வீட்டுல இருந்தெல்லாம் அந்த பிள்ளைங்க வருவாளுங்க, கொடுக்க வேணாம். எழுது எழுது. எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கைத்தறி வேஷம் சேலம். எழுதியாச்சு. அப்புறம் அப்புறம் ஒரு டெஷன் சட்டைக்கு துணி, 10 பனியன், 20 துண்டு, அது போதும். ஏன்பா அம்மாவுக்கு? அம்மாவுக்கா? ஏண்டா தம்பி, அவ்வளவு பணம் கிடைக்குமா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? விலை மதிக்க முடியாத ரத்தனப்பா என்னுடைய நாடகம். அப்ப ஒரு சேலை வாங்கிக்க. ஏங்க உங்களுக்கு மட்டும் ஒரு டெஷன், எனக்கு ஒண்ணுதானா? அட, ஒரு டெஷன் என்ன நிறைய நினைச்சுக்கிட்டியா? சுத்தவோ ஒரு டெஷன்ங்கிறது எத்தனை? எனக்கு தெரியாதா? நான் ஒண்ணும் அவ்வளவு பெரிய முட்டாளல, தெரியுமா? அப்ப சொல்லு. 20. ஐயோ, என் கணக்கு புள்ள மகளே. அட தம்பி, சரி எழுதிக்க. காஞ்சிபுரம் சேலையில 4 சாக்கெட்டு. ஏங்க காஞ்சிபுரம் சரக்கு நல்லா இருக்குமா? காஞ்சிபுரம் சரக்குனாலே நல்லா தான் இருக்கும். நீ சும்மா 20 சோப்பு. எதுக்குப்பா? உங்க அம்மா குளிச்சு 2 வருஷம் ஆச்சு. எழுது. அவளுக்கு எதுக்கப்பா? அட எழுதாண்ணா, பாவம் அது வாய் செத்த பூச்சி. வேற ஒரு பொண்ணா இருந்தா நேரம் பக்கத்துல வந்து நின்னுகிட்டு சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர் அது இதுன்னு ஆளை உசுர வாங்கி போடாதா? எழுது எழுது. 6 சேலை, சார்ஜென்ட் துணி வாங்கி, அதான் சார்ஜென்ட் துணி, அதுல ஒரு 12 சாக்கெட்டு. 12 எதுக்கப்பா? அட எழுதுண்ணா, என் சொக்காயில வேணா 2 குறைச்சிக்கோ, அதுக்கு வாங்கிட்டு வா. எழுதிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு புது கொடை. என்கிட்ட இருக்கிற கொடை வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு வந்தப்ப வந்தது. எழுதிட்டேன்ப்பா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சரி வா.